ஹாய் மக்களே, சென்னையில் வீடு வாங்குற கனவை நினைவாக்கி கொண்டிருக்கும் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க. இந்த வீடு எங்கே இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்க வீடியோலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரா வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த ரெண்டு வீடு வந்து எங்கே இருக்குன்னா பாபு கார்டனில் இருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500-600 மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. இதுக்கு வந்து குன்றத்தூர் டு மாங்காடு ரோடு வழியாகவும் வரலாம், அதே மாதிரி குன்றத்தூர் டு கோவூர் ரோடு வழியாகவும் வரலாங்க இந்த சைட்டுக்கு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1750 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தாங்க. இது வந்து 1,20 lakhs. இது வந்து பார்த்தீங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின டியூப்ளெக்ஸ் வீடுங்க. இது வந்து 125 வருங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பங்களா டைப்பில் இருக்கிற வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம். பில்டர் தரப்புலேருந்து இந்த வீடை வியூ பண்ண கொடுத்துருக்காங்க. இந்த வீடை வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் என்ட்ரன்ஸ் வச்சு, உங்களுக்கு வந்து மெயின் கேட் வந்து நார்த் என்ட்ரன்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் வந்து நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜுங்க. கிட்டத்தட்ட ஒரு 26-27 அடி உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வருங்க. இதுவும் நல்ல ஃப்ரண்டேஜ் கொண்ட வீடு தாங்க. ஸோ ஒரு 24 ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. எவ்வளோ கிராண்டியராக இருக்குது பாருங்கள். மெயின் ஒரு என்ட்ரன்ஸு சூப்பராகவே இருக்குங்க. கேட்டும் நல்ல ஒரு பெரிய கேட் வந்து உங்களுக்கு வந்து லேசர் கட் வச்சு அழகான ஒரு கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் டியூப் ராடில் ஒரு சூப்பராகவே இருக்குங்க. விசிட்டர் கேட் தனியாகவும் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் கேட்டும் தனியாக இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் நல்ல எலிவேஷன்லாம் நல்லா ஒரு அழகான ஒரு கிராண்டியரான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 2 கார் விடலாங்க, அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க. கார் பார்க்கிங்கில் நல்ல ரஃப் டைல்ஸ் போட்டு நல்ல சூப்பரான ஒரு கார்டன் செட்டப்பு பில்டர் தரப்புலேருந்தே பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரம்மியமாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு செடியும் வச்சுருக்காங்க. மேலே இது வந்து ஃபுல்லாகவே பேரகுலா டிசைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு அற்புதமாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செப்டி டேங்க்கு, சம்பு, உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷினு இதெல்லாம் வச்சுக்கலாம் இந்த ஏரியாவில். அதுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நல்ல ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டும் வச்சுருக்கலாங்க. இது வந்து ஹால் தாங்க, சாரி கார் பார்க்கிங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்கள். கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 அடி இருக்குங்க. 17க்கு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி மேலே வந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க, ஸ்பாட் லைட்டும் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கில் இந்த மாதிரி பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு டைமுங்க. ஸோ எல்லா ப்ரொவிஷனும் வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்கில் வச்சுருக்காங்க. கார் பார்க்கிங் தானோன்னா இது வந்து ஒரு சேஃப்டி கேட்டிங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எம்எஸ்ல உங்களுக்கு வந்து இந்த கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சீனரி மாதிரி உங்களுக்கு டைல்ஸ்லேயே வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயின் டோருக்கு. மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே டீக்கில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராகவே. இதில் வந்து பாலிஷ் பண்ணுவாங்க, பாலிஷ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ காட்டுறேன். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது கார் பார்க்கிங்கு. ஸோ இந்த வீடை பார்த்தோன்னே யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. குறிப்பாக லேடிஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அவங்க தான் வீட்டை நிர்வகிக்கிறாங்க. வீடு நல்ல ஸ்பேஷியஸாகவும், கிச்சன்லாம் நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குங்க. என்ட்ரன்ஸில் இது சின்ன ஒரு ஃபால் சீலிங் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்குறது பிரம்மாண்டமான ஹால் தாங்க. ஹாலில் எவ்வளோ ஒரு ஸ்பேஷியஸாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட் லைட் பண்ணி ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே போட்டு கொடுத்துட்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செமி ஃபர்னிஷ்டு வீடுங்க. அதனால் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்கிட்டு வரணும்னு தேவையில்லை. ஃபேன் லைட்லாம் அது எல்லாமே இவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டும் நல்ல ஒரு லக்ஸரியான டிசைனில் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி இருக்குங்க. டிவி ஒரு 100 இன்ச்சு 120 இன்ச்சு டிவி இருக்குங்க. நீங்கள் வந்து இதில் ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்கும் நல்லா அற்புதமாக இருக்குங்க. இந்த சைட்லேருந்து உங்களுக்கு வியூ காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த ஹால்னு சொல்லிட்டு. நல்லா ஒரு பிரம்மாண்டமான ஹால் தாங்க. பார்க்கும்போது கண்ணை பறிக்கிற ஒரு மாதிரி டிசைன் தான் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லாத சூப்பராக செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா ரசித்து பண்ணியிருக்காங்க இந்த பில்டரு. இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான். இதுலேயும் ஒரு நல்ல ஒரு டிசைன் அடிக்கடி வச்சு பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமோட வியூ தாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11க்கு ஒரு 18ன்ற சைஸில். இதுலேயும் வந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. நான் இங்கேருந்து இந்த சைட்லேருந்து உங்களுக்கு வியூ காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து உங்களுக்கு வந்து லாஃப்ட்டு, ஷெல்ஃபு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அழகாக வந்து ஃபால் சீலிங் பண்ணி சூப்பராக ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் இருக்குது.
நல்ல ஒரு 2 விண்டோ பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஃபேன் வந்து ஃபிட்டிங் அவங்களே மாட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ லாஃப்ட் ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து நல்ல டெப்த்தாக இருக்குங்க. ஸோ ஒரு சில இடத்துல வந்து பண்ணுவாங்க ஷெல்ஃபு லாஃப்ட்லாம், ஆனால் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. பட் இது வந்து நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. இது வந்து ஒரு பிவிசியில் டோர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தாங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் அதை பற்றி ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் பார்த்தோம். இந்த ஹாலோட சைஸ் சொல்ல மாட்டேன். ஹால் வந்து 11க்கு ஒரு 19ன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ஹாலுங்க. அதில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க. இங்கே நீங்கள் சோஃபா போட்டாலும் இந்த இடத்துல நீங்கள் டைனிங் ஏரியாவாக இங்கே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. வாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்துடலாம். இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து ஃப்ளஷ் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாக்ஸ் எல்லாமே பிராண்டட் லாக் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். ஸோ இதுலேயும் நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமு 12க்கு ஒரு 15 இந்த சைஸில் இந்த பெட்ரூமோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே பார்த்து கொடுத்துருக்காங்க. டைல்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் டைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட கபோர்டு வந்து நல்ல ஒரு அழகான கபோர்டு தாங்க. பார்க்கறதுக்கு நல்ல இருக்குங்க. ஸோ இது வந்து காமன் டாய்லெட்டுங்க. இந்த காமன் டாய்லெட்டோட டோரும் பிவிசி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்தியன் கிளாஸுக்கு வச்சு கொடுத்துருவாங்க. இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுங்க. இதுதான் வந்து லேடிஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிச்சனுங்க. கிச்சன் ஏன்னா கிச்சனோட ஒரு கிச்சனில் ஒரு கல்யாணத்துக்கே சமைக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைஸ் ரேக்கு நல்லாயிருக்கு. கிச்சனோட சைஸ் கேட்டிங்கன்னா அரண்டுருவீங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 14க்கு ஒரு 16ன்ற சைஸில் ஒரு பெட்ரூம் சைஸில் இருக்குங்க கிச்சன். ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பைஸ் ரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஸ்பைஸ் ரேக் இருக்குது. ஒரு நல்ல ஒரு அழகான இது பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஆர்ஓ கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மாடலில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் இருக்குங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து மாடலர் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து கிரானைட்டில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பெட்ரூமு. கிச்சனு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க. லேடிஸ்க்கெலாம் இதை பார்த்தோன்னே பிடிக்குங்க. யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிறைய நேரம் இருக்கிறது இந்த கிச்சனில் தாங்க. இந்த கிச்சன் வந்து ஸ்பேஷியஸாக இருக்க அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு லைவ்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நல்ல ஒரு பெரிய கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த 1750 800 ஸ்கொயர் ஃபீட்டில் எங்கேயுமே வீடு கிடையாதுங்க. பேக்ரவுண்டில் இங்கே வந்து ஒரு சின்ன கார்டன் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ஒரு பிரம்மாண்டமான வீட்டை தான் பார்த்தோம். ஸோ இந்த வீடை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க. அதெல்லாம் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பட்ஜெட் வைஸில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஒரு 50 lakhsலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வந்துச்சு 40 lakhsலேருந்து வீடு இருக்குங்க. இண்டிபெண்ட் வீடு. அதனால் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் எது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோலாம் இருக்கும்.